மகா பெரியவர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அவங்க வெளியில் ஊரில் போயிருந்தாங்க. அவங்க இப்போ வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது. தேர்தல் பணியில் இருந்ததுனால அவங்கள உடனடியாக வர முடியல. இப்போ இன்றைக்கு வந்து காஞ்சி மகா அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு உலக நன்மைக்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. 3வது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராவதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்றுக்காகவும் வேண்டிக் கொண்டு வந்திருக்கோம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பாராளாக இருந்தால் திமுக எப்படி இங்கே ஆட்சிக்கு வந்திருக்க முடியும்? காங்கிரஸ் எப்படி கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும்? அதெல்லாம் தவறான தகவல்களை அரசியல்வாதிகள் சொல்லக்கூடாது. எலெக்ஷன் கமிஷன் அவர்களுடைய வேலையை நேர்மையாக செய்து கொண்டிருக்கிறார். அது நேற்று தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அவங்க வர்றதா இருந்தா அவர்கள் தேதி முன்கூட்டி சொன்னாங்கன்னா அவர்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறதுக்கான தயாராக இருக்கிறோம்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அவங்க வர்ற தேதியை முன்கூட்டி சொன்னா நல்லா இருக்கும். வந்து பார்த்தாதானே தெரியும். கமலாலயம் இன்றைக்கு கட்சி பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபரிதமான வளர்ச்சி, அதெல்லாம் அவர் கமலாலயத்துக்கு வரும்போது தானே அவங்களுக்கு தெரியும். ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப்போகிறது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி, ஒரு வரலாறு. இந்த தேர்தல் ஒரு வரலாற்றை பதிக்கப் போகின்ற தேர்தலாக இருக்க போகிறது. செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். எப்போதும்